சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, விடிந்து விட்டது, இன்னமுமா தூங்கிக் கொண்டு இருக்கிறாய்? தங்கமே, எழுந்திரு. உன் வாழ்க்கையில் இன்பமான ஒரு விஷயம் இன்று நடக்கப் போகிறது. இன்பமான விஷயம் என்றால் நீ நினைப்பது எல்லாம் விட மிக பிரம்மாண்டமான விஷயம். சந்தோஷத்தின் உச்சிக்கே நீ வரப்போகிறாய். சந்தோஷம், இன்பம், சகல ஐஸ்வர்யங்களும் இன்று கிடைக்கும் நாள். எதற்காக இத்தனை நாள் போராடி கொண்டு உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் உன்னையே நீ மறந்து வேலைகளை செய்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று போராடி கொண்டு இருந்தாயோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அம்மா என்று. இந்த சாயாகிய நான் உன்னை வாழ வைப்பவன். உனக்கு என்னென்ன தேவைகளோ, உனக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தையுமே உனக்கு நான் தருபவன். இனிமேல் நீ எதையும் கண்டு ஒரு நாளும் அஞ்ச தேவையே அல்ல. நீ கேட்டது எல்லாவற்றையும் நான் காதில் வாங்கிவிட்டேன். எல்லாம் இனி நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா? அந்த அனைத்து விஷயத்தையும் நிரூபிக்க இன்றிலிருந்து உன் வாழ்வில் எதெல்லாம் நீ தேடிக்கொண்டு இருந்தாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பித்துவிடும். நீ துளைத்த எல்லா நாட்களையுமே நான் திரும்ப தரப்போகிறேன். என்னுடைய பிரியமான குழந்தையே, வாழ்வில் நீ தூக்கி சுமந்த அனைத்து விஷயமும், அனைத்து மனபாரமும் இனிமேல் உனக்கு இல்லாமல் சந்தோஷம் 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 என்ற விஷயங்கள் இருக்கும். சந்தோஷம் எப்படி வரும்? வாழ்வில் ஒருவனுக்கு அவன் எதை தேடுகிறானோ அது கிடைக்கும் பொழுது. ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு முக்கியமான விஷயத்தில் அவன் இறங்கியிருக்கிறான். அதில் வெற்றியடைந்தால் அவனுக்கு சந்தோஷம். அதுபோல உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும் விஷயங்கள் அதிகம். அந்த அனைத்து விஷயங்களும் நடந்தால் உனக்கு சந்தோஷம். இது போன்ற தங்கமே, உனக்கான இன்பங்கள் இனிமேல் கிடைத்து கொண்டே இருக்கும். இனிமேல் யாரும் எப்பொழுதும் உன்னை எந்த இடத்திலும் எக்காரணம் கொண்டும் யாருமே உன்னை அவமானப்படுத்த மாட்டார்கள். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறும் நிலைமைக்கு வரப்போகிறாய். உன்னுடைய வீட்டில் விசேஷம் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. செய்வதற்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாமலும் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் சோர்ந்து போயிருக்கிறாய். நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவலை வருகிறது? நாம் மட்டும் என்ன இந்த உலகத்தில் தவறு செய்துவிட்டு பிறந்தோம்? மற்றவர்கள் எல்லாம் தவறே செய்யாமலா பிறந்தார்கள்? ஏன் நமக்கு மட்டும் இந்த ஒரு நிலைமை என்று எப்பொழுதும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாய். உங்களுடைய மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒரு கேள்வியானது ஓடிக்கொண்டே இருக்கும். உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதமாக இன்றைய நாள் நிச்சயமாகவே அமையும். நீ எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கிறாய், எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை இனி நீ நிச்சயமாகவே பார்ப்பாய். காலம் முழுவதும் உன்னை நான் சோதிப்பேன், உன்னை வாழ விட மாட்டேன் என்று நீ நினைக்கிறாய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை சோதிக்கவே மாட்டேன். சோதித்தது எல்லாம் உன்னுடைய கர்ம வினை. அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் நான் எல்லா விஷயத்தையுமே செய்தேனே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் சோதிப்பது என்னுடைய வேலை அல்ல. என்னை நான் மட்டும் அல்ல, எல்லா தெய்வங்களுமே தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், அரவணைத்து சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை தர வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உங்களுடைய கர்ம வினை உங்களுக்கான விஷயங்களை தான் தரும். நீங்கள் நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது என்று காலங்களை பிரித்து பிரித்து வைத்து உங்களுக்கான விஷயங்களை தான் தருமே தவிர நீங்கள் எப்பொழுதும் தெய்வம்தான் உங்களை சோதிக்கிறது என்பதை ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். இந்த சாயாகிய நான் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நீங்கள் விழப்போகிறோம் என்று நினைத்தால் கூட அந்த நிமிஷம் நான் உங்களுக்கு கைப்பிடித்து தூக்கி விடுவேன். அந்த அளவுக்கு உங்களை நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பார்த்து பார்த்து வைத்து வளர்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் தான் என்னை நம்புவது கிடையாது. ஆனால் நான் உங்களை நம்புகிறேன். சொல்லப்போனால் உங்களையே நீங்கள் நம்புவது கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் வந்தது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது நமக்கு சரிப்பட்டு வருமா? இந்த விஷயத்தை நம்மால் செய்ய முடியுமா? இந்த ஒரு காலம் மாறுமா? இல்லை மாறாதா என்று உங்கள் மீதே உங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஆனால் எனக்கு உங்கள் மீது ஒரு பொழுதும் சந்தேகம் வருவதே கிடையாது. ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். இதற்கு மேல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்வீர்கள் என்றுதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் மீது நம்பிக்கையோடு உங்களுக்கு தருகிறேன்.
ஆனாலும் சில சமயம் என்ன செய்கிறீர்கள், உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் நிறைய விஷயங்களை தவறாக செய்து பிறகு என்னிடம் வந்து, இந்த விஷயம் தவறாக நடந்துவிட்டது சாயி, அந்த விஷயம் தவறாக நடந்துவிட்டது, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்று கேட்கிறாய். என்னுடைய தங்க பிள்ளையே, நான் உன்னை சோதிக்கவில்லை. முதலில் ஒரு காரியம் செய்யப் போகிறாய் என்றாய். முதலில் உன்னை நீ நம்பு. இன்று ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நடக்கும் என்று நம்புங்கள். அப்பொழுதுதான் நடக்குமா நடக்காதா என்பது உனக்கு புரிய வரும். தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு கவலைகளை சுமந்து கொண்டு எதற்கு தங்கமே? நடப்பது எதுவாக இருந்தாலும் நடக்கப் போகிறது. அது எந்த விதத்தில் நடந்தால் என்ன, எல்லா விதத்திலும் நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன். அதையெல்லாம் விட்டுவிட்டு இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று நீயாகவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நீயாகவே எல்லா விஷயத்தையும் துளைத்துவிட்டு கடைசியில் யாரோ என்னை ஏதோ செய்து விட்டார்கள், எனக்கு தவறாக நடக்கிறது என்று சொல்கிறாய். முதலில் நிதானத்தோடு இரு. என்ன நடக்குமோ அது நடக்கும். அதை நீ நினைத்தாலும் சரி, யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. சந்தோஷம் என்றாலும் நடக்கும், கவலையான விஷயம் நடக்க வேண்டும் என்றாலும் நடக்கும். இதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எதுவாக இருந்தாலும் என்னிடம் விட்டுவிடு. அமைதியோடு கையாளும் வழியை பார். எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் 2 விஷயம் எல்லாம் அல்ல, உன் வாழ்க்கையையே சொல்கிறேன். மெதுவாக கையாளும் வழியை மட்டும் பார். நீயாக ஒவ்வொரு விஷயத்தையும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொண்டு கவலைகளை நிரப்பி வைத்திருக்காதே. ஏனென்றால் யார் எப்பொழுது வீணாக போவாய் என்று பார்க்கிறார்கள் எல்லோரும். உன்னுடைய வாழ்க்கையிலும் அதேதான் நடக்கிறது. நீ எப்பொழுது வீணாக போவாய், உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது தவறாக நடக்கும் என்றுதான் எல்லோருமே ஒவ்வொரு நபருமே பார்க்கிறார்கள். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். உனக்காகவே இங்கு நான் இருந்து எல்லா வழிகளையும் காமிப்பேன். இன்று உன் வாழ்வில் விடிந்துள்ள விடியலானது உன் வாழ்க்கையில் உனக்கு நான் நிறைய விஷயங்கள், உன் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்களை நீ காணப்போகிறாய். பொறுமையோடு எனக்காக காத்திரு தங்கமே என்று சொல்லிய ஒரே ஒரு காரணத்திற்காக காத்து கொண்டு இருந்த என்னுடைய பிள்ளைக்கு நான் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் இன்றிலிருந்து செய்ய ஆரம்பிப்பேன். கவலைப்படாதே. இன்பம், யோகம், அதிர்ஷ்டம் எல்லாமே உன்னை தேடி வரும். உன் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று நீ சொல்ல கூடாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் எல்லா நல்லதுகளும் படிப்படியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய சோதனை காலங்களானது முடிந்து சந்தோஷ காலங்களானது பிறந்து விட்டது. நாளை இன்றிலிருந்தும் சரி, நாளையிலிருந்தும் சரி, நாளை மறுநாள், இனி எல்லா நாளுமே உனக்கு பிடித்த மாதிரியே நடக்கும். அதனால் கவலை இல்லாமல் எழுந்தி உன்னுடைய வேலையை பார். நிச்சயமாகவே நீ பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் இனிமேல் இன்பமும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்காக கிடைக்கும். எதையெல்லாம் தேடி நீ ஓடினாயோ இனி அதெல்லாம் உன்னை தேடி ஓடி வரும். எதெல்லாம் உனக்கு தேவையில்லை என்று தூக்கி போட வேண்டும் என்று நினைத்தாயோ இனி அதெல்லாம் நீ தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விடுவாய். உன்னுடைய வாழ்வில் கஷ்டத்திற்கு இனிமேல் இடம் கிடையாது. வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு எந்த ஒரு நிலையிலும் தோல்வி என்பது ஒரு பொழுதும் கிடையாது. இனி சந்தோஷம், வெற்றி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்குமே தவிர மற்றபடி தேவையில்லாத கவலைகள், மன உளைச்சல்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்வில் இருக்காது. ஆனால் நீயும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளவும் கூடாது. எந்த ஒரு நிலையிலும் யாரை கண்டும் நீ அஞ்சவும் கூடாது. நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்த நீ இனிமேல் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பமான நாளாகவே நீ கடப்பாய். தைரியமாக இரு. இன்றிலிருந்து உன் வாழ்வில் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும். தைரியத்தோடு இருந்தால் எல்லா விஷயத்தையும் சுலபமாக கடந்து விடலாம். நீ என்னுடைய பிள்ளை என்பதினால் இவ்வளவு தூரம் நான் பொறுமையாக நின்று பேசிக்கொண்டு இருக்கிறேன். சந்தோஷத்தை பெற்றுக்கொள் என் தங்கமே. வாழ்வில் இன்பத்தை மட்டும் எப்பொழுதும் சுமந்து கொண்டே இரு. இனி ஒரு பொழுதும் கஷ்டங்களை தரமாட்டேன். என்னிடம் இருந்து நீ எல்லா நேரமும் இன்பத்தை மட்டும்தான் பெறுவாய். தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து எல்லா நல்ல வழிகளையும் காட்டுவேன். ஓம் சாய்ராம்.